தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே ஈஸியா நல்ல பேர் சம்பாரிச்சிருவாங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நல்ல பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பான்னு சொல்லிட்டு. ஆனா துலாம் ராசிக்காரங்களை விட்டீங்கன்னா தப்பானவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசுவாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க. தோல்வியை ஒரு பாடமா தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி போராட்ட குணம் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்குமே தயங்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க, ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல வெற்றி இவங்க பக்கம்தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயே பட்டம் பதவிகள்லாம் உங்களை தேடி வருங்க. உங்க திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட துலாம் ராசி குறிப்பாக இவங்க எல்லாம் மேக்சிமம் இந்த ஒரு ஊரில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனாவே இவங்களை கூப்பிட்டு வா, கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாய தர்மத்துக்கு போய் நிற்கிறதுனாக்கா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். தீர்ப்பு கரெக்டாக சொல்லுவாங்க, அப்படியே தான் சொல்லுவாங்க இல்லையா? எடை போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனை தான். பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. உண்மைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க. ஒருத்தவன் தப்பு செஞ்சுட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த நியாயத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேசிடுவாங்க. ஏங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு நியாயம் பேச சொல்றீங்க, தப்பு உங்க பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பேசிடுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட துலாம் ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. சுழற்றி சுழற்றி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீரும்னு போட்டிருக்கேங்க. சுக்கிரனுடைய பயிற்சிங்கிறது ஜூலை மாதம் 26ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாருங்க. அப்ப எது வரைக்கும் அங்க இருக்கிறார் அப்படின்னா மிதுன வீட்டுல ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன வீட்டுல குருவோடு சேர்ந்து இணைவு பெற்றிருக்க போறார். அப்போ குரு சுக்கிர இணைவு நடக்குது. அப்ப இந்த குரு சுக்கிர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது? அதுல சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26/7/2025 இருந்து 31/7/2025 வரைக்கும் மிருக சீரிஷ நட்சத்திரத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல பயணம் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 அப்போ என்ன பண்ணுறாருன்னா அதிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். 12/8/2025 20/8/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது, என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், சுக்கிர பெயர்ச்சியால என்ன பலன்? 26 நாட்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இப்ப 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல போய் அமர்றாருங்க. அப்ப அங்க யாரோடு இணைய போகுதுன்னா குரு என்கின்ற சுப கிரகத்தோட அந்த குரு சுக்கிர இணைவு பெற்று இந்த 26 நாட்கள் என்ன பலன், இதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. இந்த சுக்கிரன் என்பது இந்த துலாம் ராசிக்கு யார் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி. அப்போ உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. அப்போ ஒரு பாக்கியத்தை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்பெறும். அதுவும் குருவோடு சேர்ந்திருக்கிறார். 2 சுபகிரகங்கள் இணைவு பெற்று பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்து கொண்டு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போ கடந்த சில மாதங்களா உங்களுடைய முயற்சியில ஒரு தோய்வா இருந்தது, தான் நினைச்ச காரியங்கள் செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்க ராசி நாதனான சுக்கிரன் 8ல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்துட்டு இருந்துச்சுங்க. ஹெல்த்லயும் சின்ன சின்ன தொந்தரவு இருந்தது, ஒரு வழியோடு இருந்துட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களை நீங்களே கெடுத்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களால் உங்களுடைய செயல்பாடுகள்னால திருப்தி
திருப்தி இல்லாத தன்மை இருந்தது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குதுங்க, காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா தெரியப்படுத்திட்டேங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அதாவது லக்ன ராசிங்கிறது நீங்க உங்களை உயர்த்தும், ஒரு பாக்கிய நிலைக்கு உயர்த்தும். நீங்க இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தீங்க, வெளியே உங்க பேரே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க பேர் வெளியில தெரியக்கூடிய தன்மைகள் சாத்திய கூறுகளை நிச்சயமா உருவாக்கும். குரு சுக்கிர இணைவு என்ன நடக்கும்? பணத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். குரு என்கின்றது ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன்கிறது உங்க ராசிக்கு அதிபதி, அல்ல கையிருப்பு பணக்காரன் அப்படின்னு சொல்லாங்க. அப்ப இரண்டு பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, அந்த தொழில் மூலமாக இந்த காலகட்டத்தில் கூடுதல் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டுங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்லலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் என்பது உங்களுக்கு ராசி அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் அவரே தான். அப்போ குருங்கிறது 6ஆம் அதிபதியும் அவரே. அப்போ 6, 8 அதிபதிகள் ஒன்று கூடி 9ஆம் இடத்துல உட்கார போறாங்க. சோ 6, 8ங்கிறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கடன் என்கின்ற அமைப்பு நிச்சயமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடனை பற்றிய திங்கிங் ப்ராசஸ் உங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒன்று கடனை அடைக்கணும், இல்லைன்னா கடனை வாங்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான முயற்சியில் அதுக்கான இதில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும். எதிர்ப்பு பகை இருக்குமானா நிச்சயமா உண்டு. எதிர்ப்பு பகை ஃபேஸ் பண்ணியே தீரணும். இதுவரைக்கும் தெரியாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ டைரக்டா இவங்க தான் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் உட்கார போகிறார். புதன்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா? அப்போ குரு சுக்கிரன் 1, 3 அப்போ உங்கள் முயற்சியால் உங்கள் செயல்பாட்டினால வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். அப்போ எதிரிகள் யாரு அப்படிங்கிறத இனம் கண்டுகொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். அப்போ 6, 8 சேரும்போது என்ன, நிச்சயமா ஹெல்த் சார்ந்த விஷயத்தையுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்போ என்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனை வரும் அப்படின்னா, குருனாலே வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பெண்களாக இருந்தால் தைராய்டு சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள். சுக்கிரன் யாருன்னா, சுக்கிரன் குரு 2 சேர்ந்தாலே சுகர் வருவதற்கான அமைப்புங்க. அப்ப சுகர் ஏற்கனவே இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாலே இங்கே சுகர் வருவதற்கான வாய்ப்புகள். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, குரு சுக்கிரன் இணைந்திருக்கா, சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரனோட சந்திரன் கூடியிருக்கா, கண்டிப்பாக இருக்கு. அப்போ குரு சுக்கிரனை பார்த்தாலோ அல்லது இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கிரனோட சந்திரன் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது இணைவு பெற்றிருந்தாலோ சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சொல்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணார். அந்த செவ்வாய் என்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. ஸோ இந்த காலகட்டத்தில் தனம் கிடைக்கும், தனம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே களைஞ்சு எடுத்துருவீங்க. அல்லது பார்த்தீங்கன்னா வாக்கு சார்ந்து, நான் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்குனால ஒரு பிரச்சனை ஏற்படுது, அப்போ அது சரி செய்யக்கூடிய தன்மை யாருக்கு, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த சுக்கிரன் டிரான்சிட் ஆகுது, நடக்குதுங்க, பயணமாகுது. அப்போ என்ன, ராகு 5ல் இருக்கார். ஸோ அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கும். குழந்தைகளுக்காக சில விஷயங்களை செய்வது, குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக செய்வது, குழந்தைகளை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு. ராகுனா பாம்பு, பாம்பு ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய தன்மை, சேஞ்சஸ், இடமாற்றம், ஒரு சிலருக்கு பதவி மாற்றம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை, கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமா அமையும். ஆனா அதே சமயத்துல ராகுங்கிறது ஒரு பாம்பு, ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ
இந்த குரு சுக்கிரன் இணைந்தாலே தனத்தை கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ குரு சுக்கிரன் என்றால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில், அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேரும் எதிர் தன்மை கொண்டவர்கள். குரு கிழக்க போனார்னா சுக்கிரன் மேக்க போவார். அப்போ எதிர்த்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோட செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் புனர் பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். எப்போ? ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 6க்குரியவனாக வரார். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது, எதிர்ப்பு சார்ந்த வம்பு வழக்கு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போகாமல் இருப்பதும் பார்த்துக்கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் இருக்கா, வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். அப்போ வேலை யாருக்கு கிடைக்கல, வேலைக்கு யார் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கீங்களோ அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடம் என்பது வேலை. அப்போ 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கப்போ பாக்கியம், வேலைனால பாக்கியம். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஸோ வழிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு வழி நிவாரணம் அப்படிங்கிற அமைப்பு வருதுங்க அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சமயத்துல குரு சுக்கிரன் இணைந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இணைந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர வகையில மட்டும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே சமயத்துல விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும், எதிர்பாராத விதத்துல ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6, 8ங்கிறது வலி வேதனையை கொடுத்தாலும் சில அங்கே அதிர்ஷ்டங்களும் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள், வீடு விற்காதவங்க வீடு விற்றுருவீங்க, ஒரு சிலர் வீடு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆசை அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே சிறப்பு பெறுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குரு சுக்கிரன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? அப்படி போக முடியாதவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகும், கடன் எதிர்ப்பு பகை இந்த மாதிரி எல்லாமே முழுவதுமா விலகிருங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும், முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம்ங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும், எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாக எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மையை தரும். பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு காரியங்கள்ல திடீர் தடை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா இன்னும் கூடுதல் விவரங்களாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க. வாக்கு வன்மையால் லாபம் அதிகரிக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம். அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும், சாமர்த்தியமாக செயல்படுவீங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான முடிவு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அடுத்ததா விசாக நட்சத்திரம். குழந்தைகளுக்கு கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்கும், பயணங்களால செலவு ஏற்படும், துணிச்சலுடன் எதிலையுமே ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும், விளையாட்டுல கவனம் செலுத்துவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வர வாழ்க்கையில வளம் உண்டாகும், நலம் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.